வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஜாயிண்ட்டில் வெயிட் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, ஓகேவா, கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, அந்த இடத்துல லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்லாம் இருக்குது, கார்டிலேஜ்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த 2 போனி ஆர்டிகுலேட்டிங் போன்ஸை வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்லாம் இருக்குது. ஓகே, இப்போ லூப்ரிகேஷனில் பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பவுண்ட்ரி லூப்ரிகேஷன், இன்னொன்று ஃப்ளூயிட் ஃபிலிம் லூப்ரிகேஷன். ஸோ பவுண்ட்ரி லூப்ரிகேஷன் இதில் பவுண்ட்ரி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வெயிட் பியரிங் போன்ஸ் 2 சர்ஃபேஸ்லையுமே ஒரு சின்ன பவுண்ட்ரிஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ அதாவது அந்த சர்ஃபேஸில் ஏதாவது ஒன்று கோட் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ தின் லேயராக கோட் ஆகிருக்கிறது தான் நம்ம பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த பவுண்ட்ரி 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்லையுமே இருக்கும், ஓகேவா. ஸோ இதுவும் லோட் பியரிங் போனு தான், இதுவும் லோட் பியரிங் போனு தான். 2லையுமே இந்த பவுண்ட்ரிஸ் வந்து இருக்கும், தின் கோட். ஸோ இது வந்து ஆப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இந்த போன் இதை டச் ஆகாமல் பார்த்துக்கும், இந்த தின் கோட் இந்த போன் இதை டச் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இங்கே தின் கோட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே மேக்ஸிமம் யார் இருப்பாங்க அப்படின்னா லூப்ரிகேட்டிங் லைக்கோ ப்ரோட்டீன் இருப்பாங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக லூப்ரிகேட்டிங் லைக்கோ ப்ரோட்டீன்ஸ் இருப்பாங்க, ஓகேவா, தின் லேயராக. அதே போல் இந்த சைடு இன்னொரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இங்கேயும் லூப்ரிகேட்டிங் ப்ரோட்டீன்ஸ், லூப்ரிகேட்டிங் லைக்கோ ப்ரோட்டீன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த லூப்ரிகேட்டிங் லைக்கோ ப்ரோட்டீனை தாண்டி இந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் வந்து டச் ஆக முடியாது. இது ரெண்டுக்கும் இடையில மேக்ஸ் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1லேருந்து 100 நேனோமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கும். இதை தாண்டி தான் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதில் ஒரு லைக்கோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோமா. இப்போ நமக்கு டை ஆர்த்தடியல் அதாவது சைனோவியல் ஜாயின்ஸ் இருக்குல்ல. சைனோவியல் ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது லூப்ரிசின் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இந்த லூப்ரிசின் அதே மாதிரி சைனோவியல் ஜாயின்ஸில் இந்த போன்ஸை சுற்றி இப்படி கோட்டாக இருக்கும். இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோ லோடு கொடுக்கும்போது லூப்ரிகேஷன் நடக்கும், ஓகேவா. கம்மியான லோடு, சும்மா ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன லோட் கொடுக்கும்போது நமக்கு லூப்ரிகேஷன் நடக்கிறது காரணம் இந்த லூப்ரிசின் அப்படின்ற ஃப்ளூயிட். ஓகே, பவுண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா பவுண்ட்ரி மாதிரி 2 போன்லேயுமே பவுண்ட்ரி மாதிரி ஒரு சின்ன கோட்டிங் இருந்துச்சு. அதுவே ஃப்ளூயிட் ஃபிலிமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீட் மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டிகுலேட்டிங் போன்ஸையும் பிரிக்கும். ஓகே, இந்த ஃப்ளூயிட் ஃபிலிம் லூப்ரிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் அல்லது வீப்பிங் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த வீப்பிங் லூப்ரிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்குது, இடையில ஒரு ஃபிலிம் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூப்ரிகண்ட் இருப்பாங்க, அந்த லூப்ரிகண்ட் ஒரு ப்ரெஷரோடு இருப்பாங்க, ஓகேவா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் மெயின்டைன் ஆகிட்டே இருப்பாங்க, ப்ரெஷர் இருக்கும். ஸோ நமக்கு போனை சுற்றி ஆர்டிகுலேட்டிங் கார்டிலேஜ் இருக்கும் இல்லையா. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஏதாவது லோடு பியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்டிலேஜ் போயிட்டு இந்த சீத்து இந்த ஃப்ளூயிட் ஃபிலிமை போய் கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் லூப்ரிகன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷரோட மெயின்டைன் ஆகிட்டு இருக்குல்ல, அது ஒன்லி ஜாயின்ஸ் இந்த போனி பார்ட்ஸ் மட்டும் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா அதனால் கார்டிலேஜ்குள்ளே மூவ் ஆக முடியாது. கார்டிலேஜில் லேயர்ஸ் இருக்குது, ஓகேவா, டிரான்சிஷனல் லேயர், சப்கான்ட்ரல் லேயர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லேயருக்குள்ளே இந்த லூப்ரிகன்ஸ்னால் உள்ளே போக முடியாது. ஸோ அதே மாதிரி போனுக்குள்ளேயும் போக முடியாது. ஸோ இந்த ப்ரெஷரோட மெயின்டைன் ஆகிட்டு இருக்க லூப்ரிகண்ட் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபிலிம் சீட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு நமக்கு 2 போனையும் வந்து மூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இந்த பவுண்ட்ரி லூப்ரிகன்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பவுண்ட்ரி லூப்ரிகன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு லோ வெயிட் கொடுத்தா மட்டும்தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஓவராக வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பவுண்ட்ரி லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரி டச்சுக்கு வந்துடும், ஓகேவா. ஆனால் இந்த ப்ரெஷரோட மெயின்டைன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த லூப்ரிகண்ட் என்ன ஆகும்னா இன்னமும் அந்த லூப்ரிகேஷனை வந்து அதாவது 2 போனையும் வந்து டச் ஆகாமல் பார்த்துக்கும். அதனால் லூப்ரிகேஷன் நார்மலாக இருக்கும். அதுவே பவுண்ட்ரி லூப்ரிகேஷனில் ஓரளவுக்கு மேலே வெயிட் கொடுக்கும்போது லோ லோடு கொடுத்தா ஓகே, அதிக வெயிட் கொடுத்தா இந்த பவுண்ட்ரி லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வெயிட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லூப்ரிகன்ட் மறுபடியும் கார்டிலேஜ்குள்ளேயே போயிடுவாங்க. ஸோ வீப்பிங் அப்படின்னா அழுகிறது, ஓகேவா. ஸோ அந்த கார்டிலேஜிலேருந்து அந்த லிக்விட் வெளியே வந்து நமக்கு லூப்ரிகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அதனால் இதை வீப்பிங் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே ஒரு ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகுது, அதனால் இதை ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷன். ஓகே, ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளூயிட் வந்து க்ரியேட் ஆகும். எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நான் பேரலல் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸஸ் இருக்குது, ஓகேவா. 2மே பேரலாக இல்லை, வேறு வேறு மாதிரி இருக்குது. அது 2 ஸ்லைட் ஆகும்ல, 2 ஒன்றோட ஒன்று உரசும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட்ஜ் ஆஃப் ஃப்ளூயிட். வெட்ஜ் அப்படின்னா என்னென்னா நமக்கு கதவு ஓப்பன்லேயே இருக்கிறதுக்காக ஒரு இது வைப்போம்ல, ஒரு பிளாக் மாதிரி. ஸோ அதான் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பிளாக் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அந்த ஃப்ளூயிடில் பார்த்தீங்க வெட்ஜ் ஆஃப் த ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸையும் கீழே இருக்க சர்ஃபேஸையும் ஒட்டாமல் பார்த்துக்கும். அதே போல் இந்த ஃப்ளூயிட் விஸ்காசிட்டியும்
2 ஜாயிண்ட் சர்ஃபேஸையும் தனித்தனியாக இங்கிட்டு தனியாக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷனும் ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷனும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக்கில் நமக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் வந்து ஸ்டாட்டிக்காக நின்று 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸையும் ஒட்டாமல் தடுத்துச்சு. இது 2ம் நான் பேரலல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறனால இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னா டைனமிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கிட்டிருந்து இங்கிட்டு மூவ் ஆகும். ஸோ சப்போஸ் இப்படி ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருந்தாலும் இங்கிட்டிருந்து இங்கிட்டு மூவ் ஆகிட்டு ஒரு வெட்ஜ் கிரியேட் பண்ணி ஸோ இங்கேயும் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸை ரப் ஆகாமல் பார்த்து ஃப்ரிக்ஷனை குறைச்சி லூப்ரிகேஷன் கொடுக்கும். ஓகே. ஸோ அதான் ஹைட்ரோஸ்டாட்டிக்கும் ஹைட்ரோடைனமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், அடுத்ததாக இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்குவீஸ் ஃபில்ம் லூப்ரிகேஷன். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஹைட்ரோடைனமிக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேரலல் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்க்காக. அதுவே ஸ்குவீஸ் ஃபில்ம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்க்காக. இப்போ இப்படி ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்குது, இப்படி ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு இப்படி ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்குல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் பக்கத்தில் வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஃப்ளூயிடை வந்து வெளியே ஏற்றுவாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சர்ஃபேஸையும் அப்பார்ட்டில் வச்சுக்குவோம். ஓகேவா? 2யும் ரப்பாக விடாது. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஹை லோட்ஸை ஷார்ட் டூரேஷனுக்கு பிடிக்கிறோம்ல, அப்போதைக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹை லோடு ஷார்ட் டூரேஷன். ஓகே. இது ரொம்ப நேரம் நம்மளால் வச்சுக்க முடியாது. ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ஸ்குவீஸ் ஆகிறதுனா வெளியே பிழிஞ்சு போகிறது. ஓகேவா? ஸோ கொஞ்சமாக அந்த ஃப்ளூயிட் வெளியே வந்து டக்குன்னு வெளியே ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா 2 போனும் ஒட்டிடும். ஸோ இது ஷார்ட்டர் டூரேஷனுக்கு ஹை லோடு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளூயிட் ஃபிலிமில் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ளூயிட் வந்து வெளியே வந்து நமக்கு லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷரோடு வந்து ஒர்க் ஆனாங்க. அதே போல் ஹைட்ரோடைனமிக்லேயும் ஒரு வெட்ஜ் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 2 ஆர்டிகுலேட்டிங் நான் பேரலல் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸையும் 2யும் அப்பார்ட் ஃப்ரம்ல வச்சுருந்தாங்க. அதே போல் தான் ஸ்குவீஸ்லையும் பெர்பெண்டிகுலர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸை ரப் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. ஓகே. எலாஸ்டோ ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட் ஃபிலிம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட திக்னஸில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த திக்னஸ் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனடியாக எலாஸ்டிக் கார்டிலேஜ் இருக்குல்ல, ஸோ அது தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டு இந்த திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக ஹைட்ரோடைனமிக்கில் வந்த ஃப்ளூயிட் ஃபிலிமையே ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபிலிம் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதோட திக்னஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகப்படியான வெயிட் கொடுத்து அதோட திக்னஸ் இன்னும் குறைக்க பார்க்குறோம் அப்படின்னா உடனடியாக எலாஸ்டிக் கார்டிலேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டு ஸோ அதுவும் வந்து இங்கே ஒரு லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பூஸ்டர் லூப்ரிகேஷன் மாடல் அப்படிங்கிறது, ஸோ பூஸ்டர் லூப்ரிகேஷன் மாடல் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிட்லேருந்து ஹயாலுரோனேட் மாலிகுல்ஸ் ஃபில்டர் ஆகி வராங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புல்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில் ஒரு ஒண்டிலேஷன்ஸ், அதாவது அலைகள் மாதிரி. ஓகேவா? அலைகள் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு அந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் டிஃபார்மேஷனாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூஸ்டர் லூப்ரிகேஷன் மாடல். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ளூயிட் ஃபிலிமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மாடல் சொல்லியிருப்பேன். 5 மாடல்லையுமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ளூயிட் வந்து 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸுக்கும் இடையில அமுக்கப்படும். ஓகேவா? ஸோ ஸ்குவீஸ் ஆகும். ஸோ இதுதான் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஃப்ளூயிட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கான்செப்ட் தான். அதை நிறைய டைப்பில் நிறைய பேர் வந்து மாடல்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஃப்ளூயிட் ஃபிலிம் அப்படின்னா நமக்கு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இடையில ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ஃப்ளூயிட் என்ன ஃப்ளூயிடாக வேணுமா இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸையும் ரப் ஆகாமல் பார்த்துக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா? அதுவே பவுண்டரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கோட்டிங் இருந்துச்சு. அந்த கோட்டிங் போயிட்டு 2 ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸையும் ரப் ஆகாமல் பார்த்துக்குச்சு. அவ்வளோதான் நீங்கள் 2 இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாயிண்ட் லூப்ரிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.